ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. சீரார் திருவையாரா போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. காயமே கோவிலாக, கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மணமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலாய், பூசனை ஈசனாருக்கு போற்றவி காட்டினோமே. அப்பர் பெருமானுடைய வாக்கு. திருப்புகலூருங்கிற ஒரு திவ்ய கஷேத்திரம் இது. 4 யுகத்துக்கு முன்னாடி தோன்றின கோவில் சுவாமி. ஒரு சம்படத்தூளுக்குள்ள சம்படம் வைக்கிற மாதிரி ஒரு கோவில் உள்ளுக்குள்ள இன்னொரு கோவில் இருக்கு. இங்க ஒரு கோவில் 2 பாடல் பெற்ற ஸ்தலம். ஒரு கோவில் 2 பாடல் பெற்ற ஸ்தலம் 3 மூலவர். ஒரு கோவில் 2 பாடல் பெற்ற ஸ்தலம் 3 மூலவர் 4 பேரால பூஜை பண்ணப்பட்டது. க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை வார்த்தையினால சொல்ல முடியாது. புகழூர் புகுவார் தம்பினை போகுமேங்கிற. போன ஜென்மால நாம என்னவா பிறந்திருந்தோங்கிறது தெரியாது. இந்த ஜென்மாவை இது அப்படின்னு நமக்கு தெரியறது. வரும் ஜென்மா என்ன பண்ண போறோங்கிறது தெரியாது. அடுத்த ஜென்மாவை சரியாக்கி தரத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்போ இந்த 3 ஜென்மாவுக்கும் ஒரு கோவில் இருக்குன்னா அது திருப்புகலூர். மூலவர் உமையம்பிகை தபஸ் பண்ணி உமையம்பிகையினால கைலாயத்துல ரகசியமா வச்சுட்டு இருந்த தேவி. கைலாயத்துல இருந்து இங்க வந்த தேவி சுவாமிய பூஜை பண்ணி ஜெகன்மாதா ஸ்வேத வஸ்திரத்தோட வெண்மையான வஸ்திரத்தை சாத்திண்டு எல்லாருக்கும் மருந்து கொடுக்கக்கூடிய நிலையில இங்கேந்து வரக்கூடிய சில சிவாலயங்கள்ல ஒரே பேரோட அம்பால பார்க்கலாம். சுவாமி அக்னிபுரீஸ்வரர், சரண்யேஸ்வரர், கோணபிரான், இதெல்லாம் சுவாமிக்கு பேரு. அதாவது போன ஜென்மா, இந்த ஜென்மா, வரும் ஜென்மாங்கிறத பூதேஸ்வரம், பவிஷ்யேஸ்வரம், வர்தமானேஸ்வரம். இதுல வர்தமானேஸ்வரம்ங்கிறது தனியா பாடல் பண்ணப்பட்டது. மூலவர அப்பர் பெருமான் புகழ்ந்துரைக்கப்பட்டது. இந்த க்ஷேத்திரம் இங்க சுவாமிய பார்க்கணும்னாலே ஜென்மால புண்ணியம் பண்ணியிருந்தா இங்க வரலாம். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு க்ஷேத்திரம். கைலாய தரிசனத்துக்காக 3 பேர் உள்ளா போறா. அஷ்டதிக் பாலகர்கள். அதுல இந்திரன் முன்னாடி போயிட்டார். வாசப்படி தாண்டின உடனே அக்னி பகவான், வாயு பகவான், வருண பகவான் 3 பேர் நிற்கிறார். இப்ப உள்ள பிரவேசம் பண்ண போறா. அப்போ யாருடைய பக்தி? இந்த 3 பேர்ல யாருடைய பக்தி? ஒத்தருக்கு ஒத்தர் அப்படியே சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கார். உடனே அக்னி பகவான் மறைஞ்சுட்டார். இவா 2 பேரும் உள்ள போனா எப்பயும் போல பத்திர புஷ்பத்தை சாத்தினா நமஸ்காரம் பண்ணினா. அக்னி பகவான் அந்தர்தானமாயி பேசாம இருக்கிறத பூலோகத்துல யாராலையும் பூஜை பண்ண முடியல. அக்னி இல்லாம எதுவும் பண்ண முடியாது. பஞ்சபூதங்கள் இல்லைன்னு கேட்டா பிரகிருதி கிடையாது. அப்போ அக்னி பகவான் ஆகுதி செலுத்துறதுக்கு, யஜ்ஞம் பண்றதுக்கு கிடையாது, நலபாகம் பண்றதுக்கு அக்னி கிடையாது, நைவேத்தியம் பண்றதுக்கு வழி கிடையாது. எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சு சிவபெருமான பிரார்த்தனை பண்ணாலா. அப்போ அக்னி பகவான் இங்க சுவாமிய பூஜை பண்றார். அப்போ அக்னிக்கு சுவாமி வடிவம் கொடுக்கிறார். பஞ்சபக்திரம் திரணேத்திரம் சதுர்ஹஸ்தம் திபாதகம் ஸ்வேதவர்ணம் ச வாகீஷம் அபயம் பரதம் ததா அட்சஹஸ்தம் ச கூர்ச்சேது தக்ஷஹஸ்தே ச கூர்ச்சகம் ததானம் சர்வபூஷாட்யாம் ஜாஜேத் தேவம் விசக்ஷணஹான்னு அக்னி பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னா
உருவம் கொடுத்த அக்னி பகவான் வழிபட்டு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிட்ட அந்த ரூபம் தான் இவருக்கு பாருங்க. உட்காந்து தபஸ் பண்ற, படம் பார்த்து கதை சொல்லு சொல்லுவா இல்லையா? பாருங்க, 2 முகம் இருக்கு. பார்த்தேன்னா பற்பல ஹஸ்தங்களோட, 7 நாக்குகளோட, 2 மனைவிகளோட, 3 பாதங்களோட அக்னி பகவான் அருட்காட்சி தரார். அக்னி பகவான் சுவாமிய பூஜை பண்ணதுனால சுவாமிக்கு அக்னீஸ்வரர். இவ்வளவு அழகான ஒரு திருநாமம். அக்னி பகவானே சுவாமிய பூஜை பண்ணி, அதனாலேயே கர்ப்ப கிரகத்துல அந்த ஜுவாலை, அந்த அக்னி எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். அந்த சுவாமி அக்னி பகவானுக்கு அனுகிரகம் பண்ணினதுனால நாம் அக்னியினாலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாவங்கள் நிவர்த்தியாது. குப்பையை போட்டு இருக்கிறோம், அதுவே பாவம் தானே. அக்னிக்கு எதை சேர்க்கணும்? ஹவிச சேர்க்கணும். வானிடை வாழும் வானவருக்கு மறையவர் வேள்வியில் வகுத்தவி. இப்ப அக்னிக்கு சுத்தமான பொருட்களை கொடுக்கணும். கிருத்தயுகத்துல அக்னி பகவான் பூஜை பண்ண கஷேத்திரம் அது. இந்த கோவில் உள்ளுக்குள்ளேயே வர முடியாது. பானாசுரனுடைய தாயார் என்ன பண்ணான்னா, கோடி லிங்கம் சிவ பூஜை பண்றா. 1 கோடி ஆக போறது. கோடி ஆகிறதே அவளுக்கு ஒரு ஆசை, நாமல்லவா பண்ணினோம்னு. அப்ப கோடியாவது லிங்கமத்தை எடுத்துன்னு வரதுக்காக பானாசுரன் கிளம்பி வரான். சுத்தீர பெருசா பள்ளம் தோன்றான். கீழே சுவாமி இருக்காருன்னு தெரிஞ்சு பள்ளம் தோண்டி எடுக்க பாக்குறான், எடுக்க முடியல. சுவாமி உள்ள இருக்கார். எடுக்க முடியலன்னு பிற்பாடு பார்த்தானா, பரமேஸ்வரன் எடுக்க வரல. அப்ப நம்ம இருந்தா என்னன்னு தன்னையே கொடுக்க போறதே சுவாமி வந்தாராம். அவசரப்படாத, உங்க அம்மா நினைச்சா நான் பண்ணினேங்கிறத அதை திருத்தணுங்கிறதுக்காகத்தான் இருக்கிற இடத்துல இருந்து பூஜை பண்ண சொல்லுன. இந்த பானாசுரன் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஆயிடுதா? அவ பூஜை பண்ணாங்கிறதுக்கு சாட்சிக்காக ஒரு பக்கம் சிவலிங்கம் சாஞ்சா மாதிரி இருக்கு பாருங்க. கவனிச்செல்லாம் தெரியும். ஆச்சா? இந்த கோவில் சுத்தீர அகழி, நடுவுல கோவில். சுத்தீர அகழி, நடுவுல கோவில். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இந்த அகழியை வெட்டினது யார் தெரியுமா? பானாசுரன். அவனுக்காக இந்த காட்சி இத்தனை அற்புதமா அப்படின்னா, நம்ம ஆத்துல வீடெல்லாம் கட்டுறோம் பாருங்க. நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், வீடு கட்டுறோம், இதெல்லாம் சரியா இந்த சுவாமி பண்ணி தருவார். எப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்க வந்து தங்குற. பங்குனி உற்சவம் நடக்கிறது. பங்குனி உற்சவத்துக்கு கொஞ்சம் ஸ்வர்ணம் தேவைப்படுறது. சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு பதிகம் பாடிவிட்டு இங்க படுக்கிறார். ஈசான்யத்துல படுக்கிறத தலைக்கு தலகாணியை காணும். பக்கத்துல ஒரு கல் இருந்து எடுத்து தலைக்கு வச்சிருந்தார். படுத்த மறுநாளை காலில பார்த்தா தங்கமா மாறிடுது. அதனால இன்னி பரியந்தம் நமக்கு ஒரு கிரகம் வீடு அமையணும்னா, வீடுல கிரக பிரவேசம் நல்லபடியா பண்ணணும்னா, தாமசம் இல்லாமல் பண்ணணும்னா, இந்த சுவாமி மனையும் மனை வாழ்க்கையும் தர. பாருங்க, பக்கத்துல கல்லு, மேல சிவபெருமான், பக்கத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுவும் ஒரு கோவிலை பாக்குறதையே இது எல்லாத்தையும் சொல்லிவிடுறது. இத்தனையா இந்த கோவில் உள்ள இத்தனை அற்புதமா அப்படின்னா இது மட்டும் கிடையாது. நல மகாராஜாவை பிடித்திருந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் இந்த க்ஷேத்திரம் வந்த உடனே அனுகிரகம் பண்ற. அப்பா நீ தர்மாத்மாப்பா, உன்னை பிடிக்கிறதுக்காகவே நாங்க 12 வருஷமே தபஸ் பண்ணிருக்கோம். நீ தமயந்திய இன்னைக்கு கல்யாணம் பண்ணி உன் க்ஷேத்திரத்துக்கு அழிச்சுன்னு போனையோ, நானும் கலிபுருஷனும் சேர்ந்து காத்துட்டு இருந்தோம். உன்னை எப்படிடா பிடிக்கிறதுன்னு காத்துட்டு இருந்தோம். உன்னை பிடிக்கவே முடியல, வழி கிடைக்கல. ஒரு நாளைக்கு நீ கால அலம்பரத்த, ஒரு காலை அலம்பிட்டு 2வது காலை அலம்பரத்துக்கு காலில் தண்ணி ஊத்துறத உன் புள்ள வந்து உன்னை கட்டி பிடிச்சுனானோ, அவசர கதியா வந்தியோனோ, அப்ப பின்னங்கால் அலம்பாம வந்த இல்லையா, அதன் வழியா நான் உள்ள புந்தேன். 12 வருஷம் காத்துட்டு இருந்தேன். என்னால நீ அவஸ்தப்பட்டதை விட உன்னால நான் அவஸ்தப்பட்டது ஜாஸ்தின்னு சனி பகவான். நான் அவ்வளவு மனக்குறையோட உள்ள நான் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னாராம். அதனால உன்னை பிடித்திருந்தவைகள் எல்லாம் இங்கோட நீ கட்டம்னு இங்க அனுகிரகம் பண்ணினாராம். அப்பேற்பட்ட அந்த திவ்ய கஷேத்திரம் சுவாமிக்கு தீர்க்கம் போறது வழி விடுங்க. அப்படி அப்பேற்பட்ட அந்த நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல மகாராஜாவை திருநள்ளாருக்கு வா அப்படின்னு இந்த கஷேத்திரத்துக்கு அழைச்சார். அவருக்கு ஒரு சன்னதி இருக்கு. இதெல்லாம் விட
திருப்புகலூருக்கு பெரும் பெருமை என்ன அப்படின்னா, அப்பர் பெருமான் இந்த க்ஷேத்திரத்துல சைத்திர மாசம் சதய நட்சத்திரத்துல இங்க வந்து தங்கி இருக்கிறத அவருக்கு சுவாமி மேல இந்த அவளுக்கெல்லாம் ஸ்வச்சந்த மிருத்யு. அவர் போரும் சிவபெருமானே நினைக்கிறார், உள்ள தீபாராதனை ஆகுது, உள்ள போறார், வாசப்படி தாண்டார், உள்ள இருக்கிற சுவாமி கிட்ட போறார், உள்ள போய் ஐக்கியமாயிட்டார். சிவபெருமானோட ஐக்கியமானவர் அப்பர் பெருமான். அப்ப அவருடைய பக்தி எப்படி? அதனால தான் காயமே கோவிலாக, இந்த உடம்பு கோவில், கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, உள்ள இருக்கக்கூடிய சுவாமி மணமணி லிங்கமாக. அதாவது நாள ரொம்ப அழகா சொல்லுவார் ரமண பகவான். குஞ்சு சுவாமிகள்கிட்ட சொன்னாரா, நாளை பிடிச்சுக்கோ, ஒண்ணு ஒன்னா விடுனாராம். புரியல என்னன்னாராம், முதல்ல நீ எதை பிடிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா பக்தியை பிடிச்சுக்கோ. பக்தியினால உனக்கு என்னம்னா கர்மாவை பிடிச்சுக்கோ. அதுக்கு அடுத்தது ஞானத்தை பிடிச்சுக்கோ. அதற்கு அடுத்தது மோட்சம் உனக்கு இதனாலேயே கிடைக்கும். எனக்கு புரியலையா? நல்ல விஷயங்களை கேரு, அது சம்பந்தமா யாத்திரை பண்ணு, அதற்கப்புறம் ஏன் போறோங்கிறத சிந்தி, உள்ளுக்குள்ளேயே ஆத்ம பூஜை பண்ணு. அதுதான் அப்பர் பெருமான். இது இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டாகிறது. அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம் திருப்புகலூர். திருப்புகலூர் வர்த்தமானீஸ்வரம்னு 2 பாடல் பெற்ற ஸ்தலங்களை உள்ளடக்கி அழகான கோவில். அம்பாள் சன்னதி ரொம்ப விசேஷமான அம்பாள், சூலிகாம்பாள்னு இங்க அம்பாளுக்கு பேரு. இந்த அம்பாள் என்ன சூலிகாம்பாள் அப்படின்னா, இந்த ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்கா ஒரு அழகான ஒரு ஸ்திரி. அழகா கோயில் எல்லாம் பெருக்குவா, கூட்டுவா, எல்லாத்தையும் பண்ணுவா. அவளோட பொண்ணு பிரசவ காலத்துல இருக்கா, போகணும் இங்க இருந்து. இங்க அம்பாள் சன்னதிலே இருந்தா. இவளே தாயார் ஜெகன்மாதாவான பராசக்தியே மருத்துவருடைய வேடம் அணிந்து அந்த குழந்தைக்கு பிரசவத்தை பார்த்து கொடுத்துட்டா. அதனால இந்த பக்கத்துல இந்த பகுதியில பிரசவத்தினால யாராவது இறந்தாருங்கிறதே இருக்காதான், அம்பாள் காப்பாத்திடுவாளாம். அதனால சாயந்தர நேரத்துல ராஜராஜேஸ்வரியா இருப்பா, ராத்திரி நேரத்துல வெண்மை வஸ்திரம் சாத்தின்னு இருப்பா. இங்க அம்பாளுக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணா நடக்காத கல்யாணங்களை கூட நடத்தி கொடுத்துருவோம். அப்பேற்பட்ட வரப்பிரசாதி, உத்தமமான க்ஷேத்திரம், ஆனந்தமான தரிசனம். நம்மளுடைய சிவாலய புண்ணிய யாத்திரையில எல்லாம் பழைய கோவில். இந்த கோவில்கள்ல அர்ச்சகரோ, அங்க இருக்கக்கூடிய பிரச்சாரகரோ, அங்க இருக்கக்கூடிய மைக்காவலோ ரொம்பவே நம்ம ஏதாவது உபகாரம் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவா. அடுத்த தலைமுறைக்கு நம்ம கோவிலை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்ம பண்ணி இருக்கக்கூடிய ஏதாவது பணிகளாக இருந்தா நன்னா இருக்கும். உங்களால முடிஞ்ச உபகாரங்கள், தர்மங்கள் நிறைய இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் கிராம கோவிலா இருக்கு, நிறைய பண்ணுங்க. சுவாமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். பிரார்த்தனை பண்ணிப்போம். ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி.